Hi friends, welcome to TN E-Save channel. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த BC MBC மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குவது குறித்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பள்ளி படிப்பு கல்வி உதவித்தொகை. மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் பள்ளி படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இனத்தை சார்ந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிட தமிழக அரசு உத்தேசித்துள்ளது. அதாவது மத்திய அரசும் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இணைந்து 9வது மற்றும் 10வது படிக்கும் BC MBC பெண் குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்க முடிவெடுத்திருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். தகுதியுள்ள அனைத்து மாணவியர்களுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 4000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படும். அதாவது பெற்றோர்களின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மேலும் தகுதியுள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 4000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க. இந்த ஸ்கீமுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற 9 மற்றும் 10ஆம் வகுப்பில் பயிலும் மாணவிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அல்லது அஞ்சல் வங்கிகளில் தமது பெயரில் வங்கி கணக்கு துவங்கி அதனை தமது ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும். அதாவது 9 மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் ஏதாவது ஒரு தேசிய வங்கி அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஆதார் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்படி ஆதார் எண் மற்றும் வங்கி விவரங்களை பெற்றோர் ஆண்டு வருமான சான்று மற்றும் ஜாதி சான்று நகல்களுடன் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாணவியர்களது விவரங்களை எமிஸ் அதாவது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யுமாறும், மேலும் விவரங்களுக்கு மாணவியர்கள் பயிலும் பள்ளி தலைமை ஆசிரியர்களை அணுகுமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதாவது இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட் போன்ற டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்து ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. மேலும் இந்த ஸ்கீமுக்கு நாம் ஓப்பன் போர்ட்டலில் அப்ளை பண்ண முடியாது, ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.